மறைக்க முடியாத காலச்சுவடுகள், நெகிழ வைக்கும் 200 ஆண்டுகால வரலாறு, மறந்து போன வரலாற்று சம்பவங்கள், நினைவில் நிற்க வேண்டிய நிகழ்வுகள், நிலைத்திருக்கும் வரலாற்று பொக்கிஷம். ஆயிரத்தி 800 வருடங்களுக்கு முன்னர் மலாயாவிலும் கம்போடியா, சுமத்ரா, தாய்லாந்து போன்ற தென்கிழக்காசிய பகுதிகளிலும் தென்னிந்தியர்களின் காலடி பட்டிருக்கிறது. தென்னிந்தியர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அப்பகுதிகளெல்லாம் பரவியிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவர்கள் தமிழ், சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளையும் கலையையும் வளர்த்தனர். தென்கிழக்காசியாவில் அவர்கள் ஆட்சி புரிந்த இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் சமஸ்கிருத, பிராகிருத எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுதும் பார்க்கலாம். கிபி முதல் நூற்றாண்டில் தென்கிழக்காசியாவில் தென்னிந்தியர்கள் ஸ்தாபித்த முதல் ராஜ்யம் கம்பூச்சியா ஆகும். கம்போடியா பகுதியில்தான் அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கம்பூச்சியா ராஜ்யம் நிறுவப்பட்டிருந்தது. 850 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் ஆலயமும் அதே பகுதியில்தான் இப்பொழுதும் காட்சி தருகிறது. இந்தோனேசியாவின் மத்திய ஜாவாவில் ஹிந்து ஆலய அமைப்பில் அமைந்துள்ள போரோபுத்தூர் புத்த ஆலயம் 1200 ஆண்டுகள் பழமையானவை. அங்கோர்வாட் ஆலயமும் போராபுத்தர் கோயிலும் இந்தியர்களின் கைவண்ணங்களாகும். தாய்லாந்தில் அயோத்தி நகரில் 600 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட பல சிற்பங்கள் இந்தியர்களால் வடிவமைக்கப்பட்டவையே. தாய்லாந்து மன்னர் பங்கு பெறும் நிகழ்ச்சிகளில் அரசவை அந்தனரால் திருவம்பாவையும் திருப்பாவையும் ஓதப்படுவது நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் சடங்காகும். கெடா, பெர்லிஸ் ஆகியவை அடங்கிய பகுதிகளில் லங்கா சுகா எனும் ஒரு ராஜ்யம் கிபி 100இல் 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிந்தியர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. மலாயாவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் ராஜ்யமான லங்கா சுகாவின் முதல் மன்னன் மாறன் மகாவங்சன். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் கிபி 520இல் பௌத்த மதத்தை வளர்க்க சீனாவுக்கு சென்ற போதி தர்மன் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னனின் புதல்வர். அரச வாழ்வை துறந்து ஆன்மீக பாதையில் நடைபோட்ட போதி தர்மன் குங்ஃபு எனும் தற்காப்பு கலையையும் சீனாவில் அறிமுகப்படுத்தியவர் என வரலாறு கூறுகிறது. போதி தர்மன் சீனாவில் இருந்தபோது உணவில் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. போதி தர்மன் சீனாவுக்கு சென்ற 500 ஆண்டுகளுக்கு பின்னர் 1012இல் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் சிறப்பு தூதராக சோழி சமுத்ரா எனும் தமிழர் அகில இந்திய ரீதியில் முதல் முறையாக 52 பேரோடு 1150 நாட்கள் கடல் மார்க்கமாக பாய்மர கப்பலில் பயணம் மேற்கொண்டு கடார துறைமுகத்தை தொட்டு சீனாவுக்கு சென்று அப்போதைய சங் வம்சத்தைச் சேர்ந்த பேரரசர் சென் சாங்கை சந்தித்து ராஜராஜ சோழன் கொடுத்தனுப்பிய அரிய பரிசு பொருட்களை தந்து அவர் அளித்த விலை உயர்ந்த பொருட்களை பெற்று தாயகம் திரும்பும் வழியில் சீனாவிலேயே உடல் நலம் குன்றி உயிர் இழந்தார் சோழி சமுத்ரா. சீன மண்ணில் புதைக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த இருவரும் வரலாற்றில் நிலைத்திருப்பார். தமிழக, மலேசிய, சிங்கப்பூர் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் தேவார பணுவல்கள் ஒலிக்கவும் தமிழ் மனம் பரவவும் முக்கிய பங்காற்றிய ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பி 1010இல் கும்பாபிஷேகம் நடத்தியதோடு 1012இல் சோழி சமுத்ரா குழுவினரை சீனாவுக்கு அனுப்பியதுடன் அதே ஆண்டில் தன் புதல்வர் ராஜேந்திரனை சோழ சாம்ராஜ்ய மன்னனாக்கிய மன நிறைவோடு அடுத்த 2வது ஆண்டில் 1014இல் மறைவெய்துகிறார். 1025இல் ராஜராஜ சோழனின் புதல்வர் ராஜேந்திர சோழன் கடாரத்திற்கு படையெடுத்தார். ராஜேந்திர சோழனின் படை வீரர்கள் பல்லவ மன்னர்களின் ஆதிக்கத்தில் சுமத்ராவில் இருந்த ஸ்ரீ விஜயத்தையும் பின்னர் கடாரத்தையும் கைப்பற்றி சுமை பூஜங் ஆற்று முகத்துவாரத்தில் அமைந்திருந்த குனுங் செடாய் எனும்
கடார துறைமுகத்தில் சோழர்களின் புலிக்கொடியை கம்பீரமாக பறக்க விட்டிருந்தனர். ராஜேந்திர சோழனின் புதல்வர் வீர சோழனிடம் படைத்தளபதியாக பொறுப்பேற்றிருந்த அவரின் உறவினர் குலோத்துங்கன் 1068 இரண்டாவது முறையாக கடாரத்தை வென்று தங்கள் புலிக்கொடியை மீண்டும் கடாரத்தில் பறக்க விட்டிருக்கிறார். பின்னர் குலோத்துங்கன் சோழ மன்னனாகவும் முடிசூடி நல்லாட்சி வழங்கியிருக்கிறார். பேராவில் புர்வாஸ் பகுதியில் கங்கா நகரமும் பகாங் மாநில பகுதியில் அமைந்திருந்த இந்திரபுரமும் சோழர்களின் புலிக்கொடி பறந்த பகுதிகள் என வரலாற்று ஏடுகள் தெரிவிக்கின்றன. பல்லவர்களின் சிங்கக்கொடியும் சோழர்களின் புலிக்கொடியும் அன்றைய மலாயாவில் கம்பீரமாக பறந்து தங்கள் வலிமையை பாரெங்கும் பறைசாற்றின. 1700 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் தென்கிழக்காசியாவில் பரவியிருந்ததை வரலாற்று ஏடுகள் மறைக்கவில்லை, மறுக்கவில்லை, மறக்கவும் இல்லை. 1786 ஆண்டு மலாயா வரலாற்றில் ஒரு திருப்பம் ஏற்பட தொடங்கிய ஆண்டு அது. பினாங்கு தீவில் கேப்டன் பிரான்சிஸ் ரைட் 1786 ஆகஸ்ட் 11 பிரிட்டிஷ் கொடியை ஏற்றியதுடன் தமிழர்கள் தென்னிந்தியர்கள் வருகை அதிகரிக்க தொடங்கியது. மலேசியாவில் வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கும் லம்பா பூஜாங் என மலாய் மொழியில் அழைக்கப்படும் பூஜாங் பள்ளத்தாக்கு பகுதி அகழ்வாராய்ச்சியாளர்களையும் தொல்பொருள் ஆய்வாளர்களையும் வரலாற்றுத்துறை மாணவர்களையும் பெரிதும் ஈர்க்கும் தளமாகவும் சுற்றுப்பயணிகளை வசீகரிக்கும் இடமாகவும் திகழ்கிறது. கெடா மாநிலத்தில் குரு நகருக்கு அருகில் மெர்போக் எனும் சிற்றூருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பூஜாங் பள்ளத்தாக்கு வடக்கே குனோங்ஜராயையும் தெற்கே சுங்கைமுடா ஆற்றையும் எல்லையாக கொண்டுள்ளது. 224 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள பூஜாங் பள்ளத்தாக்கு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சிதைந்த நிலையில் உள்ள பல புராதன சின்னங்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டவை என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அங்கு 50க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களும் கற்பாறைகளில் செதுக்கப்பட்ட தெய்வ உருவச் சிலைகளும் வியப்பூட்டும் கலைப்பொருள்களும் குவிந்து கிடக்கின்றன. கடாரம் என 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் அழைக்கப்பட்ட கடாவில் சுங்கை பூஜாங் ஆற்று முகத்துவாரத்தில் அப்போது அமைந்திருந்த குனோங்ஜராய் எனும் கடார துறைமுகத்தில் தான் சோழ பேரரசின் கப்பல்கள் நங்கூரமிட்டிருந்தன. பூஜாங் பள்ளத்தாக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடமாகவும் செழிப்பும் வனப்பும் நிரம்பிய பகுதியாகவும் திகழ்ந்திருந்தது. தென்னிந்தியாவை சேர்ந்த கடலோடிகளும் வர்த்தகர்களும் பூஜாங் பள்ளத்தாக்கில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்கியிருந்த போது தங்கள் கலாச்சாரத்தையும் மத சடங்குகளையும் கடைபிடிக்க தவறவில்லை. அதன் தாக்கம் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்தவர்களையும் தழுவிக்கொண்டது. பூஜாங் பள்ளத்தாக்கில் கிபி 4 முதல் 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலான வழிபாட்டு தலங்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டன எனவும் 10 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரையில் தென்னிந்தியாவிலிருந்து வருகை புரிந்த இந்துக்களால் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களும் கலை வடிவங்களும் பெரிய அளவில் அங்கு காணப்படுகின்றன என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். 1845ஆம் ஆண்டு முதல் அகழ்வாராய்ச்சியாளர்களின் பெரும் முயற்சியால் ஆயிரக்கணக்கான புராதன சின்னங்களும் கலைப்பொருட்களும் பூஜாங் பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. சிதைந்த நிலையில் பூஜாங் பள்ளத்தாக்கில் தென்பட்ட முதல் ஆலயம் 1840இல் அகழ்வாராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. லம்பா பூஜாங் அருங்காட்சியகம் மெர்போக் கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த அகழாய்வு அருங்காட்சியகம் 1980இல் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. தமிழர்களின் தொடக்க கால தொடர்புகளை உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் வரலாற்று சிறப்புகளுடன் கம்பீரமாக திகழ்கிறது பூஜாங் பள்ளத்தாக்கு.